நாட்டில் 3 தசாப்த காலமாக நிலவிய போர் மௌனிக்கப்பட்டு இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. 2009ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக வருடாந்தம் மே மாதம் 12ஆம் திகதி முதல் 18ஆம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்படுகிறது. நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகளும் இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இன்று முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் மிகவும் பேரெழுச்சியுடன் இடம்பெற்று வருகின்றது. குறிப்பாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் வடக்கின் பல பகுதிகளில் வீதிகள் வெறிச்சோடிய நிலையில் காணப்பட்டதுடன் இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த தமது உறவுகளை நினைவு கூர்ந்து ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களில் ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளும் பிதிர்கடன்களை நிறைவேற்றும் நடவடிக்கைகளிலும் மக்கள் ஈடுபட்டிருந்ததை அவதானிக்க முடிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சிவன் சேவடி போற்றி. இதே நேரம் இறுதி யுத்தத்தில் மக்கள் பட்ட துன்பங்களை காட்சிப்படுத்தி சுமந்தபடி ஊர்தி முள்ளிவாய்க்கால் நோக்கி சென்று கொண்டிருந்த போது புதுக்குடியிருப்பு போலீசார் இடையில் மறித்து குறித்த ஊர்தியை சோதனையிட்டுள்ளனர். அதன் பின்னர் சாரதியிடம் உளவு இயந்திரத்தின் ஆவணங்களை காண்பிக்குமாறு கூறி குறித்த ஆவணங்களை தொலைபேசியில் புகைப்படமும் எடுத்துள்ளனர். மேலும் குறித்த ஊர்தியை போலீசார் நீண்ட நேரம் வழிமறித்து பின் செல்லுமாறு அனுமதித்துள்ளதால் சற்று நிமிடம் அந்த இடத்தில் குழப்ப நிலை ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதே நேரம் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்த உறவுகளுக்கு முன்னாள் வடமாகாண உறுப்பினர் துரைராசா ரவிகரன் இன்று அதிகாலை நந்திக்கடலில் மலர் தூவி சுடரேற்றி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தினார். இதேவேளை வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் ஆக்னஸ் காலமட் முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் அஞ்சலி செலுத்தினார். இதே நேரம் தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை ஏற்பாட்டில் உணர்வு பூர்வமாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சார்ல்ஸ் நிர்மலநாதன் தலைமையில் மன்னார் நகர் பகுதியில் உள்ள தந்தை செல்வா சிலை பகுதியில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதே நேரம் மன்னாரில் இறுதி போரில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிலையில் மே மாதம் 18 முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரத்தை அனுஷ்டிக்கும் பொருட்டு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் செயற்பாடு அம்பாறை மாவட்டத்தில் சம்மாந்துறை பகுதியில் உள்ள வளத்தாப்பிட்டி வீரமுனை பகுதியில் வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது. புகழை புனையுமானாகரு நினைக்கு மளவில் உலைத்துள்ளே அமரது இதேவேளை கடந்த ஆண்டை போன்று இம்முறையும்
கொழும்பில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் மனித உரிமைகள் ஆர்வலர்களால் கூட்டாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்நிகழ்வு இன்று காலை 9:30 மணியளவில் வெள்ளவத்தை புகையிரத நிலையத்துக்கு அண்மையில் உள்ள கடற்கரையில் நடைபெற்றது. கடந்த வருடம் கொழும்பில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் சிங்கள ராவய அமைப்பினரால் குழப்பம் விளைவிக்கப்பட்டிருந்த நிலையில் இம்முறையும் பிற தரப்பினரால் இடையூறு ஏற்படக்கூடும் என்ற சந்தேகம் நிலவியது. அதன்படி நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த கடற்பகுதிக்கு அண்மையில் காலையிலேயே போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர். அதனை அடுத்து காலை 9:30 மணியளவில் அங்கு கூடியிருந்த அனைவரும் ஈகை சுடரேற்றி அதில் வெண்ணிற மலர் தூவி போரில் உயிர்நீத்தவர்களை நினைவு கூர்ந்தனர். இந்த நினைவு கூறல் இடம்பெற்றுக் கொண்டிருந்த தருணத்தில் பிறிதொரு குழு ஒன்று கொடிகளை ஏந்தி கூச்சலிட்டவாறு கடற்கரை பகுதிக்குள் உட்பிரவேசித்து நினைவேந்தல் நிகழ்வுக்கு இடையூறு விளைவிக்க முற்பட்ட வேளை அங்கு குவிக்கப்பட்டிருந்த போலீசாரால் அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.